குரு பகவானுடைய அருள் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை வாசல்லே வச்சு அனுப்பிடுவார். உள்ளே வந்திருக்காது உங்களுக்கு. அது உங்களுக்கே தெரியாது. நீங்க நினைச்சுக்கிறீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதான் அது பிரச்சனைன்னு. கிடையாது. குரு பகவானுடைய அருள் இருந்தா பிரச்சனையே வராது சார். அந்த மன்னனை அவனே நினைச்சுக்கிட்டா அப்போ வடிவேலு பாஷையில சொல்லணும்னா அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. அவன் எடுக்கிற முடிவு. நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவனே போயிட்டான். சந்தோஷம். என்ன வேலை பார்க்க விடுங்க. நம்மள எது எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் நம்மளை விட்டு போனாலே நம்ம நல்லா வேலை பார்ப்போம். அப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்ற ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? அதை பத்திலாம் யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்லை. தெர் இஸ் நோ டைம் டு ஒரின்னு ஸ்டேட்டஸ் வைங்க. தெர் இஸ் நோ டைம் டு ஒரி. எனக்கு கவலைப்பட நேரம் இல்லை என்று வைங்க. அப்படி குரு பகவான் உங்களை பிஸி ஆகிடுவார். 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சத்துருக்கள் எல்லாம் அழிச்சிடுவார். குரு பகவானுக்கு வேற வேலை இல்லையா? அவர் என்ன கையில் கத்தி ஆயுதம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சண்டை போடுறது தான் அவர் வேலையா? அவர் குருவுங்க. குரு பார்த்துட்டார், சத்துருவே திரும்பி போயிடுறான். அப்போ குரு அடுத்து 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது நிரந்தர வருமானம். 8ஆம் இடம் என்பது அசையா சொத்து, மாங்கல்ய பலம். இதெல்லாம் 8ஆம் இடம்.